ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் திங்க் இட்டுங்கிற நம்மளோட சேனலுக்கு நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னமும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக புது வீடியோஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ்க்கு உண்டான எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு ஃபர்தராக ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. எதனால இது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப புதிர்விக்கலைங்க. நீங்க ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வைக்கிற இந்த மாதிரியான காசு நம்ம எங்க பண்றோம்னா பேங்க் அக்கௌண்ட்ல நாம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா ஓபன் பண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறோம். இப்ப நீங்க யூஸ் பண்ணாத ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல என்ன நடக்குதுங்கிற விஷயத்த நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களோட பணத்தை நீங்க ஒத்த ரூபாயா சேர்த்து வச்ச காசை இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்து எடுக்கும் போது உங்களோட வலி வேதனை எப்படி இருக்கும், அந்த பணத்தை எடுத்து என்ன பண்றாங்கிறதையும் பாருங்களேன். நீங்க சேர்த்து வச்ச அமௌண்ட் வெறும் கம்மி அமௌண்டா இருக்கலாம். பட் இது 100 பேருக்கு இருந்து ஒரு 1,00,000 பேருக்கு இருந்து எடுக்கும் போது அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கு. அந்த அமௌண்ட்டை எடுத்து யாருக்கு செலவு பண்றாங்கன்னு பாருங்களேன். இந்த முகங்கள் வாங்கிட்டு போன கடன், அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த பேங்க்ஸ் நம்ம மேல தேவையில்லாத ஏகப்பட்ட சார்ஜஸ் கேட்டா ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி, உண்மையான ஆர்பிஐ ரூல்ஸ் தான். பட் இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக இவங்க நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ பொதுவா நம்ம இப்போ பேங்க் அக்கௌண்ட்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் நமக்கு வரும் இன்ஃபர்மேஷன். பட் அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. இங்க ஒரு சில பேங்க்ஸோட சார்ஜ் டீடைல்ஸை போட்டிருக்கேன். நான் ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லாவே இந்த பரோடா பேங்கை ஃபோக்கஸ் பண்றேன். இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்காக இந்த பரோடா பேங்கை சொல்றேன். பரோடா பேங்க்ல பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 15 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியும் போடுறாங்க. ஸோ டோட்டலா 17 ரூபாய் 70 பைசா வருங்க. டெபிட் கார்டு, நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நம்ம கிட்ட ஒரு 2-3 பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா ஒரு சேலரி அக்கௌண்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில அக்கௌண்ட்டை மறந்தே போயிருப்போம். மேபி ஸ்கூல் டேஸ்ல ஓபன் பண்ணியிருப்போம், இல்லை காலேஜ் டேஸ்ல மைனர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருப்போம். இப்போ அந்த அக்கௌண்ட்டை என்ன டிரான்சாக்ஷன் வேற ஏதாவது ஒரு சிட்டியில இருக்கும்போது ஓபன் பண்ணியிருப்போம். இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. பட் ஆனா அந்த கார்டுக்கான ஆனுவல் டெபிட் கார்டு ஃபீன்னு ஒரு 250 ரூபா போடுறாங்க. பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்தும் போது அது 300 ரூபாய் வருது நண்பர்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ். இப்ப அந்த அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ்னா அந்த 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். இதே நீங்க சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா 2000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். அது இல்ல அப்படின்னா அதுக்கு தனியா 150 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி 177 ரூபாய் உங்ககிட்ட இருந்து சார்ஜஸா பிடிக்கிறாங்க. சோ இந்த அன்யூஸ்டு பேங்க் அக்கௌண்ட்னால என்ன சிரமங்கள்னு பார்க்கலாம். இப்ப என்னோட நண்பர் இல்ல நானே ஒரு பேங்க் அக்கௌண்ட் 5/4/2019 ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். சோ அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நான் மறந்துடுறேன், இல்ல வேற ஊருக்கு ஏதோ ஒரு காரணங்களால ஷிஃப்ட் ஆகி நான் வந்துடுறேன். ஆனா அந்த அக்கௌண்ட் தூங்காது. எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ்னு அந்த குவார்டர் 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ் 17 ரூபாய் 70 பைசா போடுறாங்க. இங்க 17 ரூபாய் தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு ஆகுது? 982 ரூபாயா மாறிடுது. 1000 ரூபாய் இருந்தது, குறைஞ்சிருது. சோ திரும்பவும் பாத்தீங்கன்னா 30/9 செகண்ட் குவார்டர்ல என்ன ஆகுதுன்னா அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் அதுல இருந்து எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ். அந்த அக்கௌண்ட்டை நான் பயன்படுத்துறது இல்ல, எந்த ஒரு யூஸும் கிடையாது. நான் வேற ஒரு பர்பஸ்க்காக வேற ஒரு ஊர்ல இருக்கும்போது ஓபன் பண்ணது. பட் நான் மறந்து போன ஒரு விஷயத்துக்கு எனக்கு சார்ஜஸ் மட்டும் வருது பாருங்க, 964 ரூபாய். அப்புறமா அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அதுல 1000 ரூபாய் இருக்க வேண்டிய மினிமம் பேலன்ஸ் என்ன ஆயிடுதுன்னா 964 ரூபாய்க்கு வந்ததுனால மினிமம் பேலன்ஸ் பெனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 177 ரூபாய். ஆக்சுவலி இது மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ். அதை நான் 3 மாசத்துக்கு ஒருக்கா சார்ஜ் போட்டா எவ்வளவு போட்டிருப்பாங்கிறத கன்சிடர் பண்ணி காமிக்கிறேன். 177 ரூபாய். ஸோ உங்களோட பேலன்ஸ் 787 குறைஞ்சிருச்சு. திரும்பவும் அடுத்த 3 மாசம் கழிச்சு எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ், திரும்ப அந்த 769க்கு ஆவரேஜ் பேலன்ஸ் இல்லை,
அதனால அந்த எஸ்எம்எஸ் ப்ராப்பரா நமக்கு வந்துதான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கா இல்ல வேற ஏதாவது அக்கௌண்ட் போன் நம்பர் லிங்க் ஆயிருக்கான்னு கூட நமக்கு தெரியல. பட் பாருங்களேன், சார்ஜஸ் மட்டும் போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு 177. திரும்ப அடுத்த 3 மாசம் கழிச்சு எஸ்எம்எஸ் சார்ஜ் பிளஸ் அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 177 ரூபா போயிடுதுங்களா. அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண 5/4/2019, ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு 5/4/2020 அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணவே பண்ணாத ஒரு ஏடிஎம் கார்டு, அந்த கவரை கூட பிரிச்சிருக்க மாட்டோம் நண்பர்களே, அந்த ஏடிஎம் கார்டுக்கு நமக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி 295 ரூபா. ஸோ உங்க பேலன்ஸ் 103 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ அடுத்த குவார்ட்டர் 3 மாசம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் சார்ஜ் அப்படின்னு போட்டு 177 ரூபாயை பிடிச்சு நம்ம சிறுக சிறுக சேர்த்து வச்ச வெறும் ஒரு 1000 ரூபாய் காசை என்ன பண்ணிட்டாங்கன்னா -100 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப 2020 வரைக்கும் தான் கணக்கு காமிச்சிருக்கேன். 2021 வரைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பா உங்களுக்கு வந்து -1500 ரூபாய்க்கு கண்டிப்பா வந்திருக்கும் நண்பர்களே. இந்த அக்கௌண்ட்னால நமக்கு எப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. இதே அந்த பேங்க் அக்கௌண்ட்ல செக் புக் சார்ஜஸ்லாம் நான் சேர்த்துல. இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 லீஃபோ 10 லீஃபோ பேங்க்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செக் புக்கு சார்ஜஸ் கிடையாது. நீங்க திரும்ப செக் புக் அப்ளை பண்ணீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது பரோடா பேங்க். நீங்க வேற ஏதாவது பேங்க்ல இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்க என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. செமி அர்பனுக்கு 2000 ரூபாய் ஒரு செக் லீஃபுக்காக, 4 ரூபா ஒரு செக் லீஃபுக்காக அர்பன் மெட்ரோ பிரான்ச்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பணம் போடுறோம், அவங்களா கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு சார்ஜஸ் போடுறாங்க. ஓகே, பட் ஆனா தேவையில்லாத சார்ஜஸா நமக்கு போகுது. இப்ப டூப்ளிகேட் பாஸ்புக். இப்போ ஒரு வருஷமா நம்ம அந்த அக்கௌண்ட்டே மறந்துடுறோம். ஐயோ நம்ம கிட்ட இப்படி ஒரு அக்கௌண்ட் இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்புக்கை தேடி பார்க்குறோம், கிடைக்கல. திரும்ப போய் அவங்க கிட்ட பாஸ்புக்கை வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் கேட்டா அதுக்கும் அவங்க சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ அந்த சார்ஜஸ்லையும் நீங்க பார்த்துக்குங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு ஏடிஎம்லையும் மினிமம் நமக்கு ஒரு 4-5 தடவை தான் இப்ப லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட் இப்பயும் குறைச்சிருக்காங்க. இப்ப 5ங்கிறத 3ஆ கூட குறைச்சிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான சார்ஜஸ் வித் ஜிஎஸ்டியோட நமக்கு இந்த சார்ஜஸை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே இல்லை. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சிறுக சிறுக சேர்த்த காசை. இப்ப சரி எல்லா பொசிஷனும் பார்த்தாச்சு, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போய் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரியா இதுல நில்லுலாம் போட்டிருக்காங்க, சான்ஸே கிடையாதுங்க. நீங்க எந்த பேங்க்ல போய் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நின்னீங்கனாலும் மினிமம் ஆவாது ஒரு 150 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் உங்ககிட்ட வாங்காம வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ நண்பர்களே, என்னோட பெரிய பெரிய வேண்டுகோள், உங்களுக்கு அக்கௌண்ட் அன்யூஸ்டா இருக்கு, ஒரு 2-3 சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, யூஸ் பண்றீங்கன்னா ஓகே. பட் யூஸ் பண்ணாத ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா என்னுடைய முக்கியமான வேண்டுகோள், தயவு செஞ்சு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதவும் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், 2 லட்சம் ரூபாய் கவரேஜ் தர ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், அதோட பிரீமியம் வருஷத்துக்கு 330 ரூபாயும், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் 2 லட்சம் ரூபாய் கவரேஜ் தர பிரீமியம் 12 ரூபா கட்டக்கூடிய ஒரு பாலிசியும் நம்ம போட்டிருப்போம். இன்னமும் அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டிடக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த டிடக்ஷன் அமௌண்ட் என்ன ஆச்சு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.